என்றார். உண்மையிலேயே ஏற்கக்கூடிய ஒரு கருத்தை தோழர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இன்னைக்கு பேசுனது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. அவருடைய கருத்து ஏற்புடையதாக இருந்தது. கடுமையாக நிறைய முறை அவங்கள விமர்சனம் பண்ணியிருக்கிறார். 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. விஜய் வந்து இப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு அது சக்தியற்றது. தனித்து நின்று இப்படிலாம் செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவம் அந்த மாதிரி இருக்குது. வாக்குகளை பிரிப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து அதிகாரத்துக்கு வருவாருன்னா அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, காட்டு மன்னார் கோவிலில் நான் நிற்காதது என்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது. தவிர கூடுதலான சட்டமன்ற தொகுதிகளை கேட்டு பெறாததும் கட்சிக்குள்ளாக ஒரு வருத்தம் இருக்கிறது. அதை ஒத்துக்கிறாரு. நான் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன திட்டுறீங்க, ஆளை வச்சு திட்டுறீங்க, இதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். கூடுதல் வந்து இருக்கணும். உங்களை மாதிரியே வட மாவட்டங்களில் வளர்ந்த ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதிமுக கிட்டே எவ்வளோ நேக்கா 18 தொகுதிகளை வாங்கியிருக்கிறது. நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்கன்னு நம்ம கேட்டால் என் மேலே கோபம் வந்தது. இப்பொழுது சொல்கிறீங்க என்னுடைய கட்சி நிர்வாகிகள் இந்த விஷயத்தில் வருத்தம், நாங்கள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறாதது கட்சிக்குள்ள ஒரு பெரிய அது வருத்தம், நெருக்கடி, இதெல்லாம் சொல்கிறாரு. இதை தான் நானும் சொல்கிறேன். காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறதா யாருமே பேசலை, அவரே தான் பேசிக்கிட்டாரு. நின்னா தப்பு இல்லை, நிற்கணும். மாநில கட்சி அப்போ தான் இங்கே இன்னும் வேகமான ஒரு அரசியல் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும். எம்பியாக இருந்துக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணுறதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே வந்துட்டு அரசியல் நடத்துறது இன்னும் பெரிய அளவில் இருக்குன்னு நாங்கள்லாம் சொல்கிறப்ப ஏதோ நாங்கள் தான் அவரை வந்து வேண்டிக்கிட்ட மாதிரி. அவர் தான் சொன்னார் காட்டுமன்னார் கோவில்னு. அப்புறம் விருப்பப்பட்டேன், அப்புறம் நானே தான் வேணான்னுட்டேன். இதுக்கு உள்நோக்கமும் இல்லை வெளிநோக்கமும் இல்லை, அவரே பதிலெலாம் சொன்னார். இப்போன்றது நிற்காதது வருத்தம். உண்மையிலே எல்லாருக்கும் வருத்தம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை நேசிக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து உண்மையிலேயே வருத்தம் தான். அது அவர் நின்று இருக்கணும். நின்று அவர் கையில் அதிகாரத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்களை யாரும் இருந்துக்கிட்டு இப்போ கொடுக்காதது எவ்வளோ மனக்கசப்பில் விகடன் என்னெல்லாம் எழுதிட்டு இருக்குது. அதுக்கு எல்லாருமே அறிக்கை கொடுத்தாங்களா? சிந்தனை செல்வன் அறிக்கையை பார்த்தேன். சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்றதுன்னு. பனையூர் பாபு, மோகன் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் பாலாஜி, அதுக்கு அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, அதுக்கு அடுத்தது வந்து இவர் ஷாநவாஸ், இவர்கள் எல்லோரும் வெளியில் போகிறாங்க 4ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டாலின் பேசிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. வலுவான ஒரு எதிர்ப்பு அந்த தரப்புலேருந்து அப்படிலாம் இல்லையே. பாலாஜி தொடர் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறோம். நம்ம பனையூர் பாபு பேசினாரான்னு தெரியல எனக்கு. ஒருவேளை பேசியிருந்தால் ஏற்கக்கூடியது. இப்போ இந்த குழப்பத்தை ஏற்படுத்துதில்ல ஊடகம், அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் இல்லை. நீங்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினராக நின்று நீங்கள் அது இவங்களெல்லாம் கைக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அரசியல் செய்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இதுதான் அந்த விசிகா தொண்டன் நினைக்கிறது. இதுதான் ஒரு நல்ல ஊடகம் வந்து உங்களை பற்றி நினைக்கிறது. இவ்வளோ தான் நினைக்கிறோம். மற்றபடி உங்கள் மேலே என்ன பொறாமல் இருக்குது, வேறு என்ன இருக்குது, எதுக்கு விமர்சனம்னா எதுக்கு தான் விமர்சிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அரசியல் நீங்கள் பண்ணலையே அப்படின்றதுக்காக தான் ஒரு வருத்தத்தில், அந்த வருத்தம் இன்று அவராகவே ஒப்புக்கொண்டு இருக்கிறார். உண்மையிலேயே என்றார். உண்மையிலேயே ஏற்கக்கூடிய ஒரு கருத்தை தோழர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இன்றைக்கி பேசணும்